மக்களே, நடிகை நயன்தாரா அவர்கள் பிரபல நடிகரான தனுஷை பற்றி ட்விட்டரில் கழுவி ஊற்றிருக்காங்க. 3 பக்க அறிக்கையை போஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டை வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, தனுஷா இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே வந்து வியந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களால வந்து எந்த அளவுக்கு தனுஷை வந்து கழுவி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா வந்து கழுவி ஊற்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நடிகர் தனுஷ் அப்படின்னு சொன்னாலே ஸோ அவர் வந்து அந்த பெரும்பாலான அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கும் போது ஸோ அந்த இடத்துல அவர் வந்து ரெகுலராக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். ஸோ எல்லாருமே வந்து அன்பாக இருக்கணும், அன்பை வந்து ஷேர் பண்ணுங்கள், லவ்வை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து அவர்களுடைய பெரும்பாலான மேடை பேச்சுகளில் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கூட நயன்தாரா அவர்கள் வந்து விடாமல், நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் லவ்னு சொல்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் முதல்ல இருக்கிறீங்களா, திரையில் ஒரு மாதிரி இருக்கீங்க, ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய தனுஷ் அவர்களை பற்றி வந்து கழுவி ஊற்றிருக்காங்க. எதற்காக கழுவி ஊற்றிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு இடையில் என்ன தான் பிரச்சனை, ஸோ இதை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நயன்தாரா அவர்கள் போட்டிருக்காங்களா அந்த போஸ்ட்டு, ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து 3 பக்கம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கமாக வந்து சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய நயன்தாரா அவர்கள் வந்து நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஹிட் ஆனது. ஸோ அந்த படத்தில் நடிகர் நம்முடைய நடிகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள். அதே மாதிரி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னா, அதுதான் நம்முடைய தனுஷ் அவர்கள். தனுஷுடைய ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தது. அந்த படத்துடைய டைரக்டர் யார் அப்படின்னா நம்முடைய விக்னேஷ் சிவன் அவர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம நயன்தாராவுக்கும் நம்ம விக்னேஷ்க்கும் இடையில் பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் சிவனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா காதல் வந்து உருவாச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து திருமணமும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வரல. ஏன் அப்படின்னா, அந்த திருமணம் நடக்கக்கூடிய அந்த முழு விஷயத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்மாக, ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணலாம், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம். நயன்தாரா அவர்கள் கடந்து வந்த பாதை, அதே மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்கள் கடந்து வந்த பாதை, இவங்க 2 பேரும் வந்து எப்படி வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த நிலையில் வந்திருக்காங்க, இவங்க 2 பேருடைய லைஃப்பில் அந்த குழந்தைங்க வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு திரைப்படமாக ரிலீஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய பிளானாக வந்து இருந்தது. ஸோ அதற்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே அந்த ஃபிலிம் தயாரிக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நயன்தாரா நடித்த ஹிட்டான திரைப்படங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள்கிட்டலாம் இவங்க வந்து நேராகவே வந்து அணுகி NOC அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. NOC அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, என் படத்தில் வரக்கூடிய ஃபோட்டோஸோ பிக்சர்ஸோ அதேமாதிரி வந்து சாங்ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு NOC அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நயன்தாரா அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள், அவங்க வந்து எந்தெந்த படத்தில் நடித்து எந்தெந்த படம்லாம் வந்து ஹிட் ஆச்சோ ஸோ அந்த தயாரிப்பாளர்கள்ட்ட எல்லாத்தையும் எடுத்து அணுகி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த NOC அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை தனுஷ் அவர்கள்கிட்ட வந்து வாங்குறதுக்கு நம்முடைய நயன்தாரா அவர்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி வந்து முயற்சி செய்யும்போது தனுஷ் சைட்லேருந்து தர மறுத்ததாக ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கும்போது சில தினங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களுடைய மேரேஜ் இருக்குல்ல, ஸோ அது சம்மந்தமாக ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னது ஒரு காட்சி, 3 செகண்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அந்த கிளிம்ஸில் வந்து ஆட் பண்ணதுனால தனுஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி என்னையை கேட்காம என்னுடைய படத்துலேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீனை வந்து பயன்படுத்திட்டாங்க, அதுக்கு அவங்க நயன்தாரா தரப்புலேருந்து 10 கோடி ரூபாய் வந்து நஷ்டஈடு தரணும் அப்படின்ற இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. யார், நம்ம தனுஷ் அவர்கள் 3 செகண்ட் அவர் தயாரித்த அந்த படத்துலேருந்து 3 செகண்ட் வந்து அவங்க இது எடுத்து பயன்படுத்திட்டாங்களாம். ஸோ அதுக்கு நஷ்டஈடாக அவங்க வந்து 10 கோடி ரூபாய் வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமாக லீகலாக நம்முடைய தனுஷ் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ண அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு நயன்தாரா அவர்கள் வந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் படத்துலேருந்துலாம் எடுக்கலை, அங்கே ஷூட்டிங் நடந்தது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட மொபைலில் தான் வந்து எடுத்தோமே தவிர உங்களுடைய படத்துலேருந்து நாங்கள் வந்து எந்த ஒரு சீனையும் வந்து எடுக்கலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து 10 லட்சம் ரூபா வந்து நஷ்டஈடு கேட்குறீங்க அப்படின்னா எங்கிட்ட மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி அந்த ஷூட்டிங் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நஷ்டஈடு
பதிலடி வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொஷினையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய நயன்தாரா அவர்களும் வந்து வச்சாங்க. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த ரெக்வஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து சட்டப்பூர்வமான பதிலடி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சில கான்வர்சேஷன் நம்முடைய நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இடையில் வந்து போயிட்டு இருந்தது. NOC அப்படின்ற இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக தனுஷை நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணும்போது தனுஷ் தரப்பில் வந்து என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா முடியாது அப்படின்ற இந்த ஒரு பதில் மட்டுமே வந்திருக்கு. காண்டான நம்முடைய நயன்தாரா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து 2 வருஷமாக தனுஷ் அவர்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் இந்த NOC சர்டிஃபிகேட்டுக்காக. ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மறுக்கிறாரு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரியர்லையும் அதே மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுடைய கேரியர்லையும் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். ஸோ எங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்த திரைப்படமாக இந்த படம் வந்திருக்கு. இதிலிருந்து ஒரு சின்ன சீனை கூட வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்து சொல்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா அதாவது நயன்தாரா ஆகிய நான் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஃபஸ்ட்டு வந்து நடித்தேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்கட்டு ஏறி இன்றைக்கி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கேன். லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கேன். இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய தீராத உழைப்பு. என்னுடைய தீராத உழைப்பால் தான் இன்றைக்கி நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் நடிகர் தனுஷ் ஆகிய நீங்கள் எந்த மாதிரி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கணும். உங்கள் அப்பாவுடைய உழைப்பு, உங்கள் அண்ணனுடைய உழைப்பு, இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அடையாளமே இல்லை. அவங்க தூக்கி விட்டதுனால தான் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நம்முடைய தனுஷ் அவர்களை நல்லா வன்மமாக பேசிய விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. நம்முடைய நடிகர் தனுஷ் அவர்கள் வண்டர்பால் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலியமாக இவர் வந்து நிறைய படங்களை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா வேலையில்லா பட்டதாரி, எதிர்நீச்சல், நானும் ரவடி தான், அதுக்கப்புறம் அந்த மாடி படத்தை கூட பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த பவர் பாண்டி அப்படின்ற இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸும் வந்து பண்ணியிருந்தார். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. எதிர்நீச்சல் அப்படின்ற இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணார். ஸோ இந்த படத்தில் வந்து நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு சாங்குக்கு வந்து ஆடுவாங்க. சத்தியமாக நீ எனக்கு தேவையே இல்லை, 10 நாளாக சரக்கு அடித்தேன் போதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சாங்னு சொல்ல முடியாது, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் ஆடிட்டு போனாங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 செகண்டு 1 நிமிஷம் பக்கம் தான் அவங்க வந்து வருவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அவங்க வந்து நடித்தாங்களே, அந்த நடித்ததுக்கு அவங்க வந்து 1 பைசா கூட பார்த்தீங்கன்னா காசே வந்து வாங்க கிடையாது. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நடித்து கொடுத்து போனாங்க. அது என்ன காரணம் ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. அந்த நேரத்தில் தனுஷும் நயன்தாரா அவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸாக வந்து இருந்ததுனால தனுஷுக்காக பார்த்தீங்கன்னா இலவசமாக அவங்க வந்து நடிச்சும் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நயன்தாரா அவர்களுடைய அந்த மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் ஹைப்பில் இருந்தது. இவங்க வேறு ஏதாவது படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு வந்து கேட்டிருப்பாங்க. தனுஷுடைய படம் அப்படின்றனாலையும் தனுஷ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா ₹1 கூட வாங்காமல் நயன்தாரா அவர்களுக்கு வந்து நடிச்சுட்டு போனாங்க. யாருக்கு? தனுஷுக்கு வந்து நடிச்சுட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய நடிகர் தனுஷ் அவர்கள் 3 வினாடி என்னுடைய படத்தில் வரக்கூடிய 3 வினாடி சீனை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்க, அதுக்கு வந்து ₹10 கோடி நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை நினச்சா தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏண்டா அந்த காலத்தில் அந்த பொண்ணு வந்து எப்படியா உனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, இன்றைக்காடா நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது. அடுத்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய விக்னேஷ் சிவனும் நயன்தாரா அவர்கள், ஸோ இவங்க 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே, ஸோ இந்த விஷயம் வந்து நம்முடைய நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறாரு. ஒருவேளை வந்து நயன்தாரா அவர்கள் இப்போ வந்து சிங்கிளாகவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜே வந்து ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து எதுவுமே வந்து சொல்லியிருக்க மாட்டார். அப்போ வந்து கல்யாணமே இருக்குது, படமும் வரப்போகிறதில்ல. பட் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனது வந்து பிடிக்காததுனால தான் இந்த மாதிரி நம்முடைய நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி வன்மையான விஷயங்கள் வந்து பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. நயன்தாரா சொன்னதிலே வந்து ஒரு குத்தி காட்டுற விஷயமாக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சிவனை நம்புறீங்கன்னு தெரியும், அதே மாதிரி தான் நானும் வந்து சிவனை வந்து நம்புகிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ண இந்த விஷயத்துக்கு வந்து தக்க பலனை வந்து நீங்களே அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவர்கள் நேரடியாக சாடின விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் எனக்குள்ளே வந்து ஒரு யோசனை வருது. என்ன யோசனை அப்படின்னா, இது வந்து என்னுடைய கருத்தாக வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இப்போது அந்த மேரேஜ் ஃபிலிம் பார்த்திங்கன்னா எப்போ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நவம்பர் 18 அப்படின்ற இந்த ஒரு தேதியில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 18 தேதி வந்து வரப்போகுது அப்படின்றப்ப, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரவர்சி ஓப்பன் ஆகிறதுக்கான காரணம் என்ன, இதை வந்து எல்லாருமே வந்து யோசிக்கணும். 2 வருஷமாக இருக்குன்றப்ப, 2 வருஷமாக இழுத்துன்னு தெரியுதுன்றப்ப, அந்த பிரச்சனை வருதுன்றப்ப ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 1 இயர்
வீக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதற்கான ஒரு தீர்வு வந்து வந்திருக்கும். ஆனால் 2 வருஷம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கான காரணம் என்ன? ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எனக்கு வந்து தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஏது நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து புரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா நயன்தாரா அவர்கள் தனுஷுக்காக ஃப்ரீயாக வந்து ஒரு சாங் வந்து ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ₹1 கூட வந்து பணம் ஆகலை. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கடிதத்தில் வந்து மென்ஷன் பண்ணவே வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் தரப்பில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அறிக்கைகளோ எதுவும் வந்து விடலை. ஆனால் தனுஷ் அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டு இருந்து இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்களோ, தனுஷும் நயன்தாரா அவர்களும் வந்து பேசியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, நம்ம வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது இசை வெளியீட்டு விழா அது இதுலாம் வந்து வைக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்து கொளுத்தி போட்டோம் அப்படின்னா அந்த கான்ட்ரவர்சியை வந்து மக்கள்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து போய் சேர்ந்துடும். இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி அப்படின்னா வந்து சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பறந்துடும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க தனுஷ், நீங்கள் வந்து கூட வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுவாங்களோ அப்படின்ற எந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து வந்திருக்கு. ஆனால் உண்மையாலுமே வந்து தனுஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா உலகின் மிகவும் ஒரு மோசமான ஒரு நபராக பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுஷ் அவர்கள் வந்து மாறுவார் அப்படின்றதுல எந்தவித ஐயமுமே வந்து கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் நிகழ்வாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து யாரா முட்டாள்கள் அப்படின்னா மக்களாகிய நம்ம தான் வந்து முட்டாள்களாக இருப்போம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து தெளிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து பேசுகிறாங்களா, இல்லை வந்து உண்மையாலுமே தனுஷ் வந்து கேடி தானா? இது நான் வந்து இப்போ டைட்டில் எந்த மாதிரி தான் போடலான்னு இருக்கிறேன், கோடி கேட்ட கேடி தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து வைக்கலான்னு இருக்கேன். கோடி கேட்குற கேடி தனுஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து போடுங்க. நயன்தாரா அவர்கள் இந்த மாதிரியான அறிக்கையை வந்து விட்டுருக்காங்களா, ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் உண்மையாலுமே வந்து நல்லவரா, இல்லை வந்து மக்கள் மத்தியில் சினிமாவில் வந்து நல்லவராக காமிச்சிக்கிட்டு ரியல் லைஃப்பில் ஒரு மோசமான கேரக்டர் உள்ள நபராக வந்து எல்லாரும் வந்து சித்தரிக்கிறாங்களே, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து போட்டு வச்சுருங்க.